தேவன், உங்கள் தண்டனை காலம் இன்னையோட முடியுது. உங்கள் கேஸை பற்றி தெரியும்ல, தூக்கு தண்டனை கிடச்சிருக்கணும். கொலை செஞ்ச போது உங்களுக்கு மனநிலை சரியில்லைங்கிறது நிரூபிக்கப்பட்டதுனால அப்படி நடக்கலை. எஸ் அ சைக்காட்ரிஸ்ட், இந்த மாதிரியான கார்பரல் பனிஷ்மெண்ட் எனக்கும் நம்பிக்கை இல்லை தான். எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருந்தாலும் எல்லாரும் திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படணும். அதுலேயும் குறிப்பாக உங்களை மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சையாக வழங்கப்படணும். உங்கள் வாழ்க்கையில் பல வருஷத்தை நீங்கள் சிறையிலே கழிச்சிட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு எஞ்சி இருக்க நாட்களை கண்டிப்பாக நீங்கள் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். என் பையனுக்கு என்னாச்சு? இந்த கேஸினால அவரை பற்றி நான் உங்ககிட்ட பேச முடியாது. இந்த சூழ்நிலை உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். அவரோட பாதுகாப்புக்காக ஒரு கேக் ஆர்டரும் இருக்குது. நான் அவனை எப்படி பார்க்கறது? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவரை நம்ம ஒரு ஃபாஸ்டர் கேர் ப்ரோக்ராமில் சேர்த்துருந்தோம். இப்போ அவர் எங்கே இருக்காருங்கிறது எனக்கே தெரியாது. நீங்கள் வேணும்னா அந்த அத்தாரிட்டிஸ்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அவனை பார்க்கணும் டாக்டர். அவனை பார்த்து நான் செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். ஹோப்ஃபுல்லி பழசெல்லாம் அவர் மறந்துட்டு நீங்கள் அவரை ஒரு முறை சந்திக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை நான் சரியாக பயன்படுத்திக்குவேன் டாக்டர். ஹாய் ஜியா. ஹாய் சமர். ஓ ஷிஃப்ட் முடிஞ்சா? முடிஞ்சு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஓ ஓகே. சரி, நான் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜியா, டாக்டர் நிவேதா உனக்கு எப்படி தெரியும்? டாக்டர் நிவேத், நியூரோலஜிஸ்ட். எனக்கு அவரை தெரியும்னு உனக்கு எப்படி தெரியும்? அது அன்னைக்கு உன்னோட பில் பாட்டிலில் அவர் கிளினிக் பேரை பார்த்தேன். அது அவரோட கிளினிக்கில் தான் அந்த வைட்டமின் பில்ஸை கலெக்ட் பண்ணுவேன். அதான். ஜியா, அது வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த ட்ரக்ஸ் எதுக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். சமர், இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்குற? அது என்னோட பர்சனல் விஷயம், நீ தலையிடாத. நானும் அவரை தான் பார்க்க போனேன் ஜியா. நான் ஸ்லீப் வாக் பண்ணுறேன்னு என் தாத்தா அவர் கிளினிக் தான் கூட்டிகிட்டு போனார்.
அதனால தான் கேட்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? சமர், இது ஸ்டேஷனில் யாருக்கும் தெரியாது. நீ இதை வேற யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு முதல்ல ப்ராமிஸ் பண்ணு. ஐ ப்ராமிஸ். நான் எப்போதும் எல்லாருக்கிட்டேயும் சிரித்து பேசுகிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க சமர். ஆனால் எனக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ என் அம்மா அப்பா என் கூட இல்லை. என் அப்பா இறந்துட்டாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா உனக்கு? என் அம்மா தான் என் அப்பாவை கொன்னுட்டாங்க. என் அம்மாவுக்கு மென்டல் ஹெல்த் இல்னஸ் இருந்துச்சு. அது யாருமே ஒழுங்காக கவனிக்கல. என் முன்னாடி அவங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு 7 வயசு தான் இருக்கும் சமர். அன்னைக்கு ஒரு பெரிய சண்டையில் அம்மா கோபத்தில் திடீர்னு அப்பாவை கத்தியால சாரி ஜியா, இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த சம்பவத்தினால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சமர். என் அம்மாவுக்கு மென்டல் ஹெல்த் இல்னஸ் இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த ப்ரிவென்டிவ் மெடிசன் கொடுத்தாங்க. என் கூட ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஜியா. நீ தப்பாக நினைக்கலன்னா நான் உன்னை கேட்கலாமா? நான் இப்போ சொல்கிற மர்ம மேடை கதையை நீ கேட்டியா? இல்லை சமர், நான் ரொம்ப பயப்படுவேன். அதனால் நான் எந்த கதையும் கேட்டதில்லை. சரி, பரவாயில்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத. இதை பற்றி நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். Thanks for coming. நம்ம ஏஜ் குரூப்பில் ஸ்ட்ராபெரி ஜெனரேஷன் மில்லேனியல்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஜெனரேஷனில் இருந்துட்டு இந்த போலீஸ் ஃபோர்ஸை சேரணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஜெனரலைசேஷன். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. போலீஸில் சேரணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை இருந்துச்சு, அதான் சேர்ந்தேன். சரி, ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? ட்ரைனிங் கஷ்டமாக தான் இருக்கும். இது எனக்கோ இல்லை என் ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, போலீஸ் ட்ரைனிங்க்கு வர எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். சரி, நீ வேலை செய்கிற சீனியர்ஸோட ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் தெரியுதா? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, என் வேலை நான் பார்க்குறேன், அவ்வளோ. பரவாயில்லையே, ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்கிறேன். சரி, இந்த 3 மாதத்தில் ஒரே பேட்டர்னில் 8 கொலை நடந்திருக்கு, நேத்தோட கொலையும் சேர்ந்து. ஆனால் போலீஸால் இது வரைக்கும் ஒரு அப்டேட்டும் கொடுக்க முடியல. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸரா இந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுற? இப்போ போலீஸோட ஃபோக்கஸ் குற்றவாளியை கண்டுபிடிச்சி இந்த கேஸை சால்வ் பண்ணுறதும் ஏன் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் தவிர்க்கிறதும் தான். எங்கள் கவனம் இதில் மட்டும்தான் இருக்கு. சரி, இந்த கேஸில் குற்றவாளியை பற்றி ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? இது ஒரு ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. சரி, ஓகே. ஒரே பேட்டர்னில் நிறைய கொலை நடக்குது, இது ஒரு சீரியல் கில்லரான்னு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இது ஒரு ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. என்ன ரோபோட் மாதிரி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கேன்? கேஸை பற்றி கேட்டால் பதில் அப்படி தான் வரும்.
ஏய் நீங்கிட்ட என்ன சொல்லி இன்டர்வியூ கேட்டேன் இப்போ என்கிட்ட என்ன கேட்டுட்ருக்க? இல்லை, ஒரு மில்லேனியல் ஒர்க்கராக உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான். அப்படின்னா அதை பற்றி மட்டும் பொதுவாக கேளு, கேஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்காது. ஓகே, hang on, I've got to get this. எஸ். ஹாய், விஜயா. ஆமாம், நீங்கள் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? ஹாய் விஜயா, என் பேர் பாரதி. நான் ஒரு ரிப்போர்ட்டர். உங்களுக்கு நடந்ததை பற்றி கேள்விப்பட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ ஆஸ்க் யூ a few questions? ஆமாம், ஏன் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ரிப்போர்ட்டர். எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிரும். ஆனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நான் வரல. 2-3 கேள்வி கேட்டுட்டு நான் போயிடுறேன். என்ன கேட்கணும்? உங்களுக்கு நடந்ததை கொஞ்சம் தெளிவாக என்கிட்ட சொல்ல முடியுமா? அவர் ஏன் உங்களை தாக்குனாரு? அண்ட் அவர் முகத்தை நீங்கள் பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் ஏற்கனவே போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன். ப்ளீஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். என்னாச்சு? இங்க யாரோ நிக்கிறாங்க. நிக்கிறாங்களா? முகத்துல மாஸ்க் போட்டிருக்காங்க. மாஸ்கா? நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. சிக்னல் கிடைக்கல. உள்ள போ. கிடைக்க மாட்டேங்குது.
உனக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்குல்ல? பார்த்தது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். அதை பார்த்துட்டு இங்க வந்திருக்கேன். முதல்ல உன் மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும். எவ்வளவு ஓன் பண்ணும்? அவங்களோட சேர்ந்து நீயே செத்துருப்ப. You? How can you be so careless? உனக்கு தெரியாம அவளே ஃபைலை பார்த்தாளா இல்ல நீ தான் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிய? இல்ல ஆனந்த் Shut up. Okay? Just shut up. மன்னிச்சிருங்க சார். பாரதி முன்னாடி இந்த ஃபைலை அப்படி வச்சுட்டு போயிருக்கக்கூடாது. கேஸ் முடியும் போது இதையும் சேர்த்து ரிப்போர்ட்ல எழுதுறேன். Whatever the consequences are, better be prepared. பாரு, அவனோட மாஸ்க், கத்தி, அப்புறம் கோட், இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா? அவனுக்கு பூட்டின கதவை திறக்க தெரியுது. என்ன கொலை பண்ண வந்தா. ஆனா விடிய ஆரம்பிச்சதும் திடீர்னு நிறுத்திட்டு எதுவும் தெரியாத மாதிரி போயிட்டான். He was going to kill me. Okay, calm down. அவங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகே சார். பாரதி, முதல்ல போய் மெடிக்க பாரு. தயவு செஞ்சு வெளியே எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காது. வீட்லயே பத்திரமாயிரு. அவன் மறுபடியும் உன்னை தேடி வர வாய்ப்பு இருக்கு. So just stay home. Sorry, Anand. சார், இங்கே என்ன பண்ணுறீங்க? சாரி அண்ணா, நான் வெளியே வந்தேன். சொல்லுங்கள், எனி அப்டேட்ஸ்? சார், எல்லா நெய்பர்ஹுட்ஸ்லையும் போலீஸ் பெட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. எஸ்டேட்ஸில் உள்ள எல்லா போலீஸ் கேமராஸையும் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். வெளியே வந்தால் கண்டிப்பாக நம்ம கண்ணில் படுவான். விஜயோட எஸ்டேட்டில் இருந்த எந்த கேமராவிலையும் அவன் முகம் பதிவாகல. அவன் கோர்ட்டில் இருந்த கூட்டை வச்சு அவன் முகத்தை மறைச்சிருக்கான். எல்லாமே பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் தெரியும். ஆனால் அவன் எப்படி விஜயாவோட வீட்டை கண்டுபிடிச்சான்? அதான் எனக்கு இன்னும் பெரிய மர்மமாகவே இருக்கு. ஒருவேளை குமாரை கொலை செஞ்சுட்டு விஜயாவை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள தேடி வந்திருக்கலாம் இல்லையா? அவன் பேட்டர்னில் ஒரு சேஞ்ச் இருக்கு. இது ஒரு ரேண்டம் மர்டர் இல்லை. அவன் விஜயாவை மறுபடியும் போய் தேடி போயிருக்கான். ரைட் ஆனந்த். மொதல் தடவை அவன் டார்கெட் பண்ணி மிஸ் பண்ணின ஒரு ஆளை தேடி வந்து கொலை பண்ணியிருக்கான். சார், பாரதி கிட்ட இருந்து மெசேஜ். அந்த பொண்ணுனால வந்த பிரச்சனை பார்த்ததா? இல்லை சார், இந்த கேஸ்க்கு உதவுற மாதிரி ஏதோ ஒரு லிங்க் கண்டுபிடிச்சிக்கிறதா சொல்கிறான். 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு. ஹலோ பாரதி. இப்போ நடக்கிற மர்டர்ஸ் மாதிரி ஒரு பழைய கேஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன். அதில் அந்த கொலைகாரன் அவனோட மனைவியை ஒரு கிச்சன் நாய்ஃபால குத்தி கொன்னுட்டான். பட் கோஇன்சிடென்ஸாக இருக்கலாமே. இந்த கேஸ்க்கும் அதுக்கும் லிங்க் இருக்குன்னு எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்? நான் விஜய் வீட்டில் பார்த்த கொலைகாரனும் ஒரு கிச்சன் நைஃப் தான் பயன்படுத்தினான். அது மட்டும் இல்லை, இந்த பழைய கேஸும் இப்போ நடக்கிற மர்டர்ஸ் எல்லாமே ஃபுல் மூன் அன்னைக்கு தான் நடக்குது. பாரதி, பார்த்திபன் பேசுகிறேன். அந்த கொலைகாரனை பற்றி ஆர்டிக்கல் ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா? இந்தியன் மேன், பேரு தேவராஜமாணிக்கம், 30 வயசு. கொலை நடந்தது 4th May 1991. அந்த கார்ட் கேஸை பற்றி ஏதாவது தகவல்? அவனை ஒரு மென்டல் ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. கொலை செய்யும்போது அவன் மனநிலை சரியில்லை, அதனால தூக்கு தண்டனையும் கொடுக்கல. ஓகே பாரதி, நாங்கள் அதை பற்றி விசாரிக்கிறோம். தேங்க்ஸ். ரைட், தேங்க்ஸ் பாரதி. சார், 3 மாதத்துக்கு முன்னாடி அவனை மென்டல் ஹெல்த் ஃபெசிலிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த மர்டர்ஸும் ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் அவனோட வேலையாக இருக்குமா? அண்ணன், தெளிவா அவனோட லாஸ்ட் நோன் அட்ரஸை ட்ராக் பண்ணுங்கள். அங்கே போய் விசாரிக்கிறதுக்கு நம்ம டீம் ஒன்று அனுப்புங்க. ஓகே, ஷூர் சார்.
சார் ரோகன் சார் சார் என்னாச்சு சார் ரோகன் சார் சொல்லுங்க சார் என்னாச்சு